கூட்டத்தை வச்சு வெற்றி தோல்விகளை வந்து நிர்ணயம் செய்ய முடியாது. ஆக ஒரு பரிசோதனை களம் எதுன்னா தேர்தல். தேர்தலை சந்தித்து தேர்தலில் எவ்வளவு சதவீத வாக்குகள் பெறுகிறார்கள், எவ்வளவு சதவீத வெற்றி கிடைக்குது, எவ்வளவு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கிடைக்கிறாங்க. ஸோ இன்னும் தாவேக்கா ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. இப்போ புரட்சி எம்ஜிஆர் பொது தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே திண்டுக்கல் எம்பியில் வெற்றி பெற்றார், கோயம்புத்தூர் எம்எல்ஏல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார், பாண்டிச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்று அங்கே ஒரு ஆட்சியை அமைச்சிட்டார் தமிழ்நாட்டுக்கு முந்தியே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் படிப்படியாக வந்து அவருடைய வெற்றியை, அவருடைய மேலாண்மையை, அவருடைய செல்வாக்கை ஒவ்வொரு கடத்தில் நிரூபித்து வந்து பொது தேர்தலில் சந்தித்தார். அதனால் இப்போ விஜய்க்கு அந்த வாய்ப்பு இது வரைக்கும் எம்பிக்கோ, எம்எல்ஏக்கோ, இடைத்தேர்தலோ அதிலையோ நிற்கிறதுக்கு அவருக்கோ அவர் கட்சிக்கோ வாய்ப்பு கிடையாது. அதனால் இனிமேல் வர பொது தேர்தல் தான், அது 3-4 மாதத்தில் வருது. அதில் அவர் சந்தித்து அதில் எவ்வளோ வெற்றி பெறுறார், எவ்வளோ எம்எல்ஏ பெறுறார், எவ்வளோ வாக்கு சதவீதம் பெறுறாருங்கெல்லாம் சொன்ன பிறகு தான் அது வந்து அதுக்கு ஒரு அந்த மதிப்பீட்டுக்கு அந்த கூட்டத்துக்கான வெயிட் என்னன்னு தெரியுமே தவிர, மற்றபடி வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கணிக்க என்னால் இல்லை, எந்த அரசியல்வாதியாலையும் முடியாது. ஏன் 50 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன். அது மாதிரி ப்ரெஸ்ஸில், டிவியில் இத்தனை வரும், அத்தனை வரும், இவ்வளவு சதவீதம் இருக்குது, 10 இருக்குது, 15 இருக்குது, 20 இருக்குது, இது மாதிரிலாம் அவங்கவுங்க சௌரியம் போல் பிடிச்சா பேசிகிட்டு இருக்கலாம், பிடிக்கலன்னா திட்டிகிட்டு இருக்கலாம். அது வேறு விஷயம்.